கொஞ்சம் கூட ரோட் சென்ஸ் இல்லாம மாட்டெல்லாம் குறுக்க நிக்க வச்சிருக்கான். ஏய் இங்க வா. ஏய் இந்தாமா. என்ன ஏங்க? என் பேரு வேலை தெரியுமா? இந்த மேன் நீதானே மாட்டுக்கார? ஆமா நான் தான் மாட்டுக்கார வேலை. என்னமா இப்போ இப்படிதான் மாடெல்லாம் குறுக்க நிக்க வைக்கிறதா? போதுமா கொஞ்சம் போத்துங்க. கண்ணு போடாமா. பா 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 போமா. கத்திரிக்கா பொம்பளை சொல்றேன். ஒரு மாட்டுக்காரன் நடிச்சுட்டானே. மறுபடியும் சொன்ன பிச்சு போய் பிச்சாமா. சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். நீ என்ன அடிச்சுட்டே இல்ல. உன்னை எங்க அப்பா சொல்லி என்ன பண்ற பாரு. உங்க அப்பா பெரிய கொக்கு. உனக்கு அப்படி வேணுமா? எங்க அப்பா யாரு நினைச்சேன்? சேர்மன் நாகலிங்கம். ஜாகிரதை. எல்லாம் ஆம்பளை போட்டோன்னு ஆம்பளை வச்சுக்கிறது. இந்த பழங்காட்டுனரி உன் சலசலப்பு கெஞ்சாதுமா. ஏப்பா வேணா சேர்மன் மகளை போய் அடிச்சு விட்டிய. அவன் பைவாரத்து கஞ்சாத கொலகாரனாச்சே. கொலகாரனா? யார பாத்துறா கொலகாரன் சொல்ற? உன்னதாட நாகலிங்கம் நீதான் கொலகாரன். இந்த வீட்டுல வேலைக்காரியா இருந்த என் மகனை ஆசை காட்டி மோசம் பண்ணி கெடுத்துட்டியாடா பாவி. மானத்தை இழந்த என் மகன் கைவிட வேண்டான்னு உன்கிட்ட கதறல போது அவனை மாடியில இருந்து தள்ளி கொண்டுட்டிய. அது கொலை இல்லையா? என்னடே கதைய அடக்கிற? யாருகிட்டயோ உன் மக மானத்தை வித்துட்டு தற்கொலை பண்ணிட்டு செத்தா அதுக்கு நானா பொறுப்பாளி? பணக்காரங்க கிட்ட காசை பறிக்கிறதுக்காக பிச்சைக்காரங்க இப்படித்தான் கற்ப கெடுத்தான்னு கதை அடப்பாங்க. அந்த புத்தியை என்கிட்டே கட்டியா? பணம் இல்லன்னு கேடு தர. அதுக்காக செத்து போற பெண்ணுடைய மானத்தின் பேர்ல ஏன் பணத்தை கேட்கிற? ஏண்டா கத்துற? என் வீட்டுல வேலைக்காரியா இருந்தவர் செத்து போனாலேங்கிற அனுதாபத்துக்காக அவளை அடக்க செய்யறதுக்கு இந்த பணத்தை தர. ஆபத்தை செஞ்சுட்டு பணத்தால அதை மூடி மறைக்கலாம்னு நினைக்கிறியா? எலும்ப காட்டி நாயை ஏமாத்தலாம், பணத்தால இந்த யாரையை ஏமாத்த முடியாதுடா. என் மகளுக்கு பணம் அவன் உள்ள வாங்காம விட மாட்டான். என்னடா அந்த கருத பேசிக்கிட்டே இருக்கிற? நீங்களா வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறீங்க. தண்ட சொத்து நாய்களா? தம்பி, இந்த வீட்டுல வேலைக்காரியா இருந்த மகளை அந்த பாவிக்கு எடுத்து கொலை பண்ணிட்டான் தம்பி. ஆமாம் தம்பி, என் பொண்ணு சாகும் போது எல்லாம் விவரமா சொன்னான். அதுக்கு நியாயம் கேட்க வந்தோம்ப்பா, நியாயம் கேட்க வந்தேன். நியாயமா? இங்கயா மிலிட்டரி ஹோட்டல்ல வந்து இட்லி சாம்பார் கேக்குறீங்களே? எங்க அம்மா செத்ததோட இந்த வீட்டுல நியாயமா செத்துருச்சு. இந்தாங்க இதை வச்சுக்கங்க. பரவாயில்ல, உங்க பெண்ணோட ஈமச்சடங்கு நடத்துங்க. ஏழை அழுத கண்ணீரை எங்க அப்பா வெறும் தண்ணீர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அது அவரையே எரிக்க போற பெட்ரோல்னு போக போகதான் புரிஞ்சுக்குவாரு. என் பணத்தை எடுத்து என்ன அடிக்கி வந்தவனுக்கே தானம் கொடுக்குறியா? அப்பா, பாம்போட விஷத்தை எடுத்து மருந்தா மாத்துறது இல்ல, அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற விஷத்தை எடுத்து ஏழைங்களுக்கு கொடுத்து அதை மருந்தா மாத்துறேன். டேய் சுந்தரம், நீ அளவுக்கு மீறி பேசுற. இல்லப்பா, அம்மாவோட கட்டளையை நிறைவேற்றுறேன். இத பாருப்பா, யாருன்னு தெரியுதா? என் அம்மா, உன் ஒய்ஃப் சாகும்போது என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, டேய் சுந்தரம், உங்க அப்பாவுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும்னு கடவுளை வேண்டிக்கடா. அவருக்கு நல்ல புத்தி வந்தாதான் என் ஆத்மா சாந்தி அடையும். அப்பா, சேர்மன் பேர் வாங்கிட்டீங்க, ஜென்டில்மேன் பேர் வாங்கவே மாட்டீங்களா? சுந்தரம், முறைக்காத. அநியாயமா ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டியா? அக்கிரமம் இல்ல அது. உனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அதை நினைவு வச்சுக்க.
சொல்லுமா. புரிய சாமியோட பொண்ணு தான் பேரு. என்ன பிரயோஜனம்? ஆஃப்டர் ஒரு மாட்டுக்காரன் என்ன இன்னைக்கு ஆடி ஆடின்னு அடிச்சுட்டான். கரெக்ட். இனிமே பெரிய மனுஷன் வீட்டு பொண்ணுங்கெல்லாம் உருப்படணும்னா மாட்டுக்காரெல்லாம் மனசு வச்சாதான் நடக்கும். மூடாவாயா? யாருமா அந்த மாட்டுக்காரன்? அவன் பேரு வேலனாப்பா. நான் கார் ஓட்டிட்டு போகும்போது மாடெல்லாம் குறுக்க கொண்டு நிக்க வச்சான். ஏப்பா இது உனக்கே நியாயமா அப்படின்னு நான் கேட்டேன்ப்பா. அதுக்காக என்ன போட்டு அடி அடி அடிச்சுட்டான்ப்பா. பாத்தியாப்பா, நீ செஞ்ச பாவத்துக்கு உன் மகளுக்கு தண்டனை கிடைச்சிருக்குது. ஆண்டவன் பனிஷ்மெண்ட் ஒரு மாட்டுக்கார மூலமா தீர்த்துக்கிட்டான். ஓ காட், யூ ஆர் ரியலி வெரி கிரேட். கிறுக்கு போயில இல்லையா? என்ன முதலாளி? மாட்டுக்கார வேலை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவனை தீர்த்து கட்டிடு. சரி முதலாளி. மாட்டுக்காரா வாழடிய, இன்னைக்கு உன்னை தீர்த்து கட்டிட்டு தான் வருவேன். வாழடியில சத்தம் போடுறது ஏண்டா? முதலாளி மகளை அடிச்ச மாட்டுக்கார வேண்டா எனக்கா நடக்கும். நீ சண்டை கட்டியா? இல்ல உன்னை அடிக்க வரல, அது வாங்க வந்தியா? ஐயோ அதுக்கும் இல்ல, ஒரு நியூஸ் கொடுக்க வந்திருக்க. என்ன இங்கிலீஷ்ல பேச்சு? என்ன நியூஸ்? உன் குடிசைக்கு நெருப்பு வைக்க போறாங்களாம். ஓஹோ, தீ வைக்காங்களா? அவளுக்கு தொலைச்சு விட்டு வந்தேன். எங்க அப்பா ஒண்ணு அவ்வளவு பெரிய முட்டாள் இல்ல. ஒரு செய்தி தெரிஞ்சு பெரிய கூட்டத்தை அனுப்பிச்சிருக்கா. போப்பா, இன்னைக்கு என்னைக்கு பேசி தோச்சு உன் தலையில குடிநீர் இருக்கிற அளவுக்கு மூளை இல்லாம போச்சு. நாக்கு நிலமெல்லாம் வச்சு போய் ஜாக்கிரதை. இப்படி எல்லாம் முடியாது, சந்திரமா தப்பிச்சுக்கிட்டாதான் உண்டு. பொம்பளை போய் சொல்லு. ஐயோ நான் சொல்லுங்க கேளுப்பா. ஆமாண்ணா இனிமே நம்ம வர முடியாதுப்பா. இந்த பக்கம் தானே வந்தாங்க. ஆமா, எங்க போயிட்டாங்க? என்னையா பண்ற? அவங்க வந்த வரைக்கும் வேலைச்சிருக்கியா? என் தலைமுடி போட்டு முடி பாட்டி ஒரு தலையை போயிருக்க. உள்ள பாத்துட்டு வரலாம்.
சமயம் முடி வெட்டணுமா? ஒருத்தனை தேடுறோம், கிடைச்சா நாங்களே வெட்டுறோம். இங்கதான் எங்கேயோ மறைஞ்சிருக்கானுங்க. இங்கே இருந்து பார்ப்போம். சரி. ஆஹா, ஆமா, இதுக்கு முன்னால ரொம்ப பழக்கம் போட்டுருக்கியா? இந்தா இதையும் வச்சுக்க. ஒண்ணு வேலை இருக்கு. என்ன வேலை? முடிய வைக்க. பேசினபடி 10 ரூபா. போலாம்ப்பா. இந்த பக்கமா தான் போறாங்க, இங்கதான் திரும்பி வரணும். அதனால இருந்து பார்த்துக்கிட்டே போவோம். உங்களுக்கு சரியா இருந்தது, எனக்கு சரியா இருக்கு. அத தச்ச டெய்லர் அப்படி. ஆமா, எனக்கு எதுக்கு அதெல்லாம் மாட்டு இதெல்லாம் இப்ப தேவையா? உன் குடிசுக்கு நெருப்பு வச்சு உன்னை கொல்ல வந்தானே எங்க அப்பா. அவன் தொல்லை நிரந்தரமா ஒழியணும்னா அவன் பேர்ல கேஸ் பண்ணணும். போடுங்க. நான் இல்லையா, நீ தான் கேஸ் பண்ணணும். எங்க போடுறது? என் தலைமையில போடு. கேஸ் எங்க போடுவாங்க? கோர்ட்ல தான் போடணும். என்ன செய்யறது? வக்கீல் சட்டநாதன் ஒருத்தர் இருக்காரு, அவர் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போறேன். அவரும் சம்சாரமும் ரொம்ப நல்லவங்க. அவங்க என்ன சொன்னாலும் நீ தட்டாது. விஷயத்தை மட்டும் தெளிவா அவர்கிட்ட சொல்லிடு, அவரே கேஸ் போடுவார். அப்படியா? அதோட மட்டும் இல்ல, எரிஞ்சு போச்சு அவன் குடிச்ச அதை புதுசா கட்டி தர ஏற்பாடு செய்வார். ஐயோ புண்ணியா, நல்லா இருக்கலாம் பாப்பா. மாதிரி இப்ப சொல்றேன், காலை கெட்டியா பிடிச்சுக்க, விட்டாத. எப்படி? என் காலம் இல்லையா? என் காலம் இல்ல, சட்டநாதன் காலியா? கண்டிப்பா இப்படியா நடக்குது? இந்த டியூட்டி பசங்க எல்லாம் வெளியே நிற்காங்க, ஸ்டைலா நடப்பா. கையை காலை புடிச்சு நடக்க விட மாட்டேங்க. மிஸ்டர் பர்ஸ், சின்ன முதலாளி மன்னிச்சுங்க ஐயா, முடி வெட்டிக்கு வந்தீங்களா? பின்ன சலூனுக்கு சாப்பிட வருவா. ஆமா, நீங்களும் எங்கடா வந்தீங்க? மாட்டுக்காரன் அந்த பக்கமா வந்தான், அவனை தேடிட்டு வந்திருக்கோம். அவன் சட்டை, அவன் வேட்டி. ஆமா ஆமா, அததான் வாங்கி நான் மாட்டிக்கிட்டேன். என் பேண்டையும் கொட்டி அவனுக்கு போட்டு அனுப்பிச்சேன். இப்ப போன என்ன பாக்கல? ஐயோ அப்படி நடப்பானே. விட்டுட்டுமா? எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கா? போலீஸ் ஸ்டேஷன் அங்கதான் அவன் போறான். நீங்களும் போங்க அங்கேயே. ஏடா, நீங்க அப்பந்தான் அறிவு கேட்டேன். உங்களுக்கு எல்லாம் அறிவு எங்கடா போச்சு? அதான் மூஞ்சி பூரா கூட்டலும் பெருக்கலுமா வாங்கிருக்கீங்களே, இன்னும் பத்தல. டேய், அடிச்சு பழைக்காதீங்கடா, உழைச்சு பழையுங்க. சிக் சிக். நான் வக்கீலுங்கிற முறையில பேசலப்பா, உன் குடும்பத்துல ஒருத்தனா இருந்து சொல்றேன். சொத்து பத்துன்னு இருந்தா அண்ணன் தம்பிக்குள்ள விவகாரம் வர்றது சகஜம்ப்பா. இதெல்லாம் வீட்டோட தீர்த்துக்கணும், கோர்ட்டுக்கு போகக்கூடாது. சார், என் அண்ணனை பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சார். அவனை கோர்ட்டுக்கு இழுத்து கூண்டுல நிறுத்தினாதான் அவனுக்கு புத்தி வரும். அட பைத்தியக்காரா, நீங்க 2 பேரும் திவாலானதுக்கு அப்புறம் தான் தீர்ப்பே வரும். இந்த பாரு, கோர்ட்டுக்கு உள்ள போறது சுலபம், வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம். ஓ, உங்க அண்ணனை கூட்டிட்டு வா, நான் பேசி சமாதானம் பண்றேன். சரிங்க. இந்தாயா ஓங்க அண்ணா. எதுக்குப்பா அது? எஜமானுக்கு பீசுங்க. இவ்வளவு பணம் யாது? பசுமாட்டை வித்து கொண்டு வந்திருக்கு. ஏன்பா, இதுக்காக வீட்டு லட்சுமி விக்கலாமா? பண விஷயம் எல்லாம் கேஸ் ஜெயிச்சப்புறம் பாத்துக்கலாம். இப்ப வாங்கிக்க. ஆமா ஆமா, இந்த பணத்தை எடுத்துட்டு போய் மாட்டை மீட்டிக்கிட்டு வா. எனக்கு போறதுக்கு நேரமாச்சு, நாளைக்கு பாப்போம். இருங்க, எல்லாரும் சாப்பிட்டு போலாம். சாப்பாடு இருக்குங்க. வந்தவங்க சாப்பிடலைன்னா எனக்கு இங்க சாப்பாடு கிடையாதுயா. அன்னபூர்ணியோட ஆர்டர் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் மாதிரி போங்க. சரிங்க சார். என்னங்க போட்டோ வந்திருக்கு? லலிதா, லலிதா, என்னப்பா? இங்க வாமா. வாமா. என்னப்பா? இந்த போட்டோ பாரு. என்ன போட்டோன்னு கேக்குறேன். அது பொண்ணு பார்க்க வேண்டிய போட்டோ. விஷயத்தை சொல்லுங்களேன். மாப்பிள வர்றாடி, மாப்பிள வர்றார். ஏம்மா, மாப்பிள எப்படி? உங்களுக்கு என்ன பைத்தியமா? பொண்ணுக்கு இன்னும் கல்யாணமா ஆகல, அதுக்குள்ள மாப்பிள எப்படி வருவான்? இதோ கடதாசியில வந்துகிட்டு இருக்கிறானே.
நாளை ரயிலில் ரகுவை அனுப்பி வைக்கிறேன். படிப்புக்கு வழிகாட்டிய நீங்கள் அவன் வாழ்க்கைக்கும் வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு பார்வதி. என்ன முழிக்கிற? நான் தான் நீ பால் கறக்கும் போது விவரமா சொன்னனே. இல்லையே. ஓஹோ, நீ போனதுக்கு அப்புறம் மாட்டுக்கிட்ட சொன்னா? ரொம்ப நல்லா இருக்கு. இப்படிதான் கோர்ட்ல இருந்து ஜட்ஜி போன அப்புறம் மேஜ நாக்காளி பார்த்து வாதாடுவீங்களா? அது இருக்கட்டும், பையன் யாரு, எந்த ஊரு, என்ன பேரு? சொல்றேன் மயிலாட். செங்கல்பட்டுல என் சிநேகிதன் சபாபதினு ஒருத்தன் இருந்தான். அவன் நாகலிங்கத்தோட கூட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு சொல்லியிருக்கேன்ல. ஆமா, அவர் கூட ஏதோ தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போனதாக. கரெக்ட் கரெக்ட். அந்த சபாபதியோட ஒரே மகன் தான் ரகு. அவன் படிப்புக்கு அப்ப நான் பணம் அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தேன். பிற்காலத்துல அவனே எனக்கு மருமகனா வரணுங்கிறது தான் என் ஆசை. பையன் என்ன படிச்சிருக்காங்க? எனக்கு ஜூனியரா வர போறான். அவன் வக்கீல் தான். மாப்பிள்ளையும் வக்கீல? கோர்ட்ல வாதாடுவானே தவிர வீட்டுல வாதாட மாட்டான். என்ன பார், 20 வருஷமா வாயை திறந்திருக்கனா. அவனும் அப்படித்தான். அது சரிங்க. பையன் எப்படி? தாய்க்கு அடங்குனவன், தங்கமான பையன், பியூட்டிஃபுல் பர்சனாலிட்டி. ரகு. அம்மா. என்னப்பா மேஜையில வச்ச பால் அப்படியே இருக்கு? மறந்துட்டேம்மா. ஏன்பா படிச்சு பட்டம் வாங்கியாச்சே, இன்னுமா படிச்சுக்கிட்டே இருக்கணும்? அம்மா, இந்த காலத்துல பட்டம் வாங்கின பிறகுதாமா ஏராளமா படிக்க வேண்டியதுக்கு. அதெல்லாம் எனக்கு என்ன தெரியும்? வக்கீல் சட்டநாதன் கிட்ட போறியே, அவர்கிட்ட சொல்லு உன் திறமையெல்லாம். அம்மா, நான் பெரிய வக்கீல்னு அந்த பெரிய வக்கீலே சொல்லிட்டு செய்யறேன். போதுமா? அது மட்டும் இல்லப்பா, நீ எல்லார்கிட்டையும் நல்லபடியா நடக்கிறதாவும் அவர் சொல்லணும். சரி. அப்புறம் வேளா வேலைக்கு சாப்பிடணும், காலாகாலத்துல தூங்கணும். ஏன் தெரியுமா? உன் அறிவுதான் ஊருக்கு சொந்தம், நீ எனக்கு சொந்தம். புரியுதா? அம்மா, நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். எப்பவும் என்ன நினைச்சே கவலைப்பட்டு உடம்பு கெடுத்தக்கூடாது. ஏன்னா பணத்தையும் போயும் சம்பாதிக்கலாம், பெத்த தாயை சம்பாதிக்கவே முடியாது. ஆமா, ஏமா அந்த சட்டநாதன் என்ன பார்த்ததே இல்லையே, என்ன எப்படி அடையாளம் தெரிஞ்சுப்பாரு? நீ இப்படி கேப்பேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் 4 நாளைக்கு முன்னாலேயே உன் போட்டோவை அவருக்கு அனுப்பிச்சு வச்சுட்டேன். ஓஹோ. இப்ப நீ போய் பாரு, உனக்கு எப்படி வரவேற்பு கிடைக்க போகுதுன்னு. இதான் நான் சொன்ன வக்கீல் வீடு. எங்க அப்பனை சரியானபடி மாட்டி வைக்கிறதுக்கு இதான் நல்ல சந்தர்ப்பம். உன்னதான் நம்பி இருக்கேன். உள்ள போய் விஷயத்தை புட்டு வைக்காம என்னப்பா திரும்பிட்ட? பயமா இருக்கு, நீங்களும் வாங்க. ஐயோ, நானும் வரேன். வக்கீல பார்க்கணும் இப்படி பயப்படுறீங்க. கோர்ட்ல போனா நீ அப்படியே மயக்கம் போட்டுல விழுந்துருவேன். சரி பாபாங்க, நான் போயிட்டு வரேன். எப்படியாவது உள்ள போயிடு. அப்புறம் வக்கீலுக்கு வந்து பாரு, கேஸ் வந்தா அவங்கள விட மாட்டாங்க. நான் வரேன். அவர் இல்ல, அவர் வந்திருக்காருப்பா. அவரா? அவர்தான்ப்பா. யார் அவரு? அவரேதா? அன்னபூர்ணி, அன்னபூர்ணி. என்னங்க அவர் வந்துட்டாரு. அவரா? ஆமாமா, அவர்தான். அவரா? அவர் இல்ல, யாரு? ஆமாங்க, அவர்தான், அவரேதான். வாங்க வாங்க போறேன். வாங்க வாங்க. வலது கால முன்னால எடுத்து வச்சு வாங்க. ஆமா. என்ன மாப்பிள்ள, பிரயாணம் எல்லாம் சௌக்கியமா இருந்ததா? என்ன பின்னால பாக்குறீங்க? உங்களத்தான் மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டேன். மாப்பிள்ளை அது இப்ப மாப்பிள்ளை இல்ல, இனிமே மாப்பிள்ளை தான். சும்மா வளவளன்னு பேசாம மாப்பிள்ளைய உட்கார சொல்லுங்க. ஓ மாப்பிள்ள உட்கார். சும்மா உட்கார். நீங்களா என்ன காப்பாற்றணும். காப்பாற்ற சொல்லுங்க. சரி சரி. அன்னபூரணி, அடக்கத்தை பாத்தியா? ஆமாங்க, பெரியவங்க கிட்ட என்ன மதிப்பு, என்ன மரியாதை. என்ன கவனிங்க சார். எனக்கு ஒரு கேஸ், சின்ன கேஸ் தான். இனிமே சின்ன கேஸே கிடையாது, பெரிய கேஸா இருந்தாலும் உங்ககிட்ட தான் ஒப்படைக்க போறேன். என்னங்க நீங்க
வந்த உடனே கேச நான் வந்ததே கேஸ் கேட்டேன். மாப்பிளைக்கு தொழில என்ன அக்கறை பாத்தியா? என்னங்க திரும்ப திரும்ப மாப்பிள்ளை நீங்க எதுவும் பேசக்கூடாது, எல்லாம் எனக்கு தெரியும். வந்த கலப்பு தீர பயிராக சாப்பிட்டு என்னங்க மாப்பிள்ளை பொட்டி படுக்க ஒண்ணு எடுத்துட்டு வரல போல இருக்கே. ஆமா ஏன் மாப்பிள துணிமணி ஒண்ணு கொண்டு வரல? அதெல்லாம் நெருப்புல எரிஞ்சு போச்சுங்க. அன்னபூரணி, இந்த காலத்துல ரயில் பிரயாணத்துல ஆள் தப்புறதே கஷ்டம். சரி கூட மாப்பிளைக்கு ரெடிமேட் துணி எல்லாம் வாங்கி அனுப்புறேன், கவனிச்சுக்கோ. பேசாதீங்க பேசாதீங்க, இத உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கங்க, வெக்கப்படாதீங்க. நான் கோர்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். கட்டுமா? என்ன தம்பி நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க தம்பி, பரவாயில்ல உட்காருங்க. வாங்க உட்காருங்க தம்பி. என்ன இப்படி வைக்கப்படுறீங்க? உட்காருங்க. ஏன் தம்பி, உங்களுக்கு பசும்பால் பிடிக்குமா எருமைப்பால் பிடிக்குமா? பசும்பால் தான் பிடிக்கும். குடமா குடிப்பேனே. ஆமா, நம்ம வீட்டுல எத்தனை மாடு இருக்கும்? கறவை மாடு 4 இருக்கு. பல்லு பல்லு தேய்க்கலீங்களா? நான் காகரி அது இல்ல, மாட்டுக்கு எத்தனை பல்லுன்னு கேட்டேன். சரிதான், அது பல்ல பார்க்க போனா நம்ம பல்லெல்லாம் கொட்டிடும். ரொம்ப முரட்டு மாடுங்க. முரட்டு மாடா? நீங்க அந்த மாட்டை கொண்டாந்து நிறுத்துங்க பாப்போம். என்ன செய்வீங்க? என்ன செய்வேன்? இந்த மாட்டை அடக்கே பழக்கப்பட்டோமா. ஐயோ பாவம், வாயில்லாத ஜீவனாச்சே, அடிப்பீங்களா? ஏன் அடிக்கணும்? மாடு அப்படி நின்ன உடனே அப்படி ஒரு பார்வை, அப்படி அன்பா ஒரு தட்டு, அவ்வளவுதான். முட்டை வர மாடு கூட கிட்ட வந்து பக்குவமா சாதனை நிக்காது. ரொம்ப அனுபவசாலியாட்டம் பேசுறீங்களே. அம்மா, மாட்டை மறக்கிறது ஒரு கலை. காலையிலையும் மாலையிலையும் அழகா அப்படி குளிப்பாக்கணும், தேய்ச்சி அப்படி காலால நடக்க விட்டு மேய விடணும். மாட்டு தொழுவத்துல சாம்பிராணி தூவம் போட்டு அப்படி கம கம கமன்னு வச்சிருந்தா. அடா 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 அடா, மாட்டோட சாஸ்திரத்தையே படிச்சிருக்கீங்களே. சாஸ்திரமா? சரித்திரமே எனக்கு தெரியுமா. இப்ப சாதுவான மாடுதான் அப்படி, மோட்ட மாடு முட்டை வந்து அதோ இந்த மாடு இங்க இல்ல. இவ்வளவும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, நான் மறந்தே போயிட்டேன். லலிதா, லலிதா, என்னம்மா? போய் 2 வாழை இலை நறுக்கிட்டு வாமா. தம்பி, இந்த நேரம் நீங்க இல்லன்னா லலிதா கதி என்ன ஆயிருக்கும்? கடவுளா பார்த்து கடைசி வரைக்கும் அவளை நீங்க தான் காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிட்டாரு. என்னம்மா நீ அதுக்குள்ள சொன்னா என்னவா? இந்த காலத்துல பட்டப்படிப்பு படிச்சவங்கள இந்த மாதிரி ஒரு தைரியசாலியை காத்து பார்க்கலாம். ஏன் உங்க அப்பாவே எடுத்துக்க. ஏன் இந்த நேரம் மாடு என்ன முட்டை வந்திருந்தா இவ்வளவு தைரியமா நான் காப்பாத்திருப்பாரா? காப்பாத்தலன்னாலும் மாட்டுக்கு நோட்டீஸ் விட்டு கேஸ் போட்டு கோர்ட்ல கொண்டாந்து நிக்க வச்சிருப்பாரு. அது போகட்டும், இந்த தம்பி உன்னை காப்பாத்தின காட்சிய உங்க அப்பா பார்க்காம கோர்ட்டுக்கு போயிட்டாரு. என்னம்மா சொல்ற? அப்படின்னா அப்பா வந்ததும் மாட்டை வந்து என்ன இன்னொரு தடவை முட்டை சொல்ல போறியா? தம்பி எப்பவும் இப்படித்தான் குறும்பா பேசுறான். அம்மா, உனக்கு சாப்பாட்டுக்கு நேரமால? ஏய் ஏய், உண்மையா எனக்கு தான் சொல்றியா? தம்பி, உங்களுக்கு சாப்பாட்டுக்கு நேரம் ஆயிடுச்சா? அத ஜாடையா ஞாபகப்படுத்துறான். சரி சரி, வாங்க வாங்க சாப்பிடலாம்.
நான் சாப்பாடு விஷயத்துல வெட்டப்படுறதில்ல. அதனால என்ன, இது உங்க வீடு மாதிரி நிறைய சாப்பிடுங்க. நீ அது போலாம். சாப்பிடுங்க. ஆஹா சரி போடு. சரிதா, லட்டு எடுத்து வைமா. என்ன ஒண்ணு ரெண்டு வைக்கிற, நிறைய போடு. நிறைய போகலாம். தம்பி மழை சாப்பிடுங்க. உங்களுக்கு மாடியில ரூம் தயார் பண்ணிருக்கு, போய் ஓய்வு எடுத்துக்கங்க. தூக்கம் வரும். இந்தாங்க கையால் இருக்கீங்க. முள்ள முள்ள ரொம்ப நல்லா இருக்கும். என்ன வரவேற்பு, என்ன உபச்சாரம், என்ன சாப்பாடு. ஆமாமா, இது உண்மையாவே அங்குள்ளதான். அதனால்தான் இங்க லட்சுமி தாண்டவம் ஆடலாம். ஆஹா என்ன நைசா. ஆஹா தொட்டில் மாதிரி தூக்கிட்டு போடுற. ஆஹா மூஞ்ச மாதிரி மேலே கீழே போயிட்டு வருது. ஆமா, அந்த பொண்ணு என்ன ஒரு மாதிரியா பாக்குற. இந்த ஐயா அம்மா வேடம்னா மாப்பிள்ளை 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 அப்படிங்கிறாங்க. ஒருவேளை உண்மையாவே மாப்பிள்ளை ஆகிடுவாங்களோ? செய்தாலும் செய்வாங்கப்பா. பணக்காரங்க யார் வேண்டாம். என்னங்க என்னது? மாட்டு கொட்டைகளை வந்து அந்த அதிசயத்தை பாருங்களேன். மாட்டு கொட்டாயில என்ன அதிசயம்? பழையபடி ஏசுநாதர் பிறந்துட்டாரா? வாங்க சீக்கிரம். முள்ள முள்ள அங்க பாருங்க. எழுத்து இங்கிலீஷ் படிச்சுட்டாலே அதாவது அந்தஸ்து கௌரவம் ஆட்டம் போடுது. பட்டப்படிப்பு படிச்சுட்டு கொஞ்சம் கூட பகட்டு இல்லாம தம்பி மாட்டு வேலை பாக்குதே, இதுக்கு என்ன சொல்றது? நீங்களும் இருக்கீங்களே, இந்த 20 வருஷத்துல ஒரு நாளாவது மாட்டுக்கு தீனி போட்டிருக்கீங்களா? அடி பாவி, 20 வருஷமா உனக்கு தீனி போடுறானே. சும்மா இருங்க. ஐயோ அங்க பாருங்களேன். பலே பய பாயிண்ட புடிச்சிட்டான். இதெல்லாம் கோட்டா பாயிண்ட். அதாவது மாட்டை உனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால மாட்டை கவனிச்சா சீக்கிரம் உன் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் பய பிளான் போட்டு வேலை செய்யறான். என்னப்பா நீங்க கூட கேலி பண்றீங்க? அது இல்லம்மா, போய் தம்பிக்கு உதவியா கூட மாட வேலை செய்ய. என்னம்மா இது, வக்கீலே வைக்கல் அள்ளும் போது நீ என்ன இதெல்லாம் எல்லாம் கத்துக்கோ. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். ஏமாருங்க, தம்பிக்கு சங்கீதம் தெரியும், ஓட்டிட்டு போகுது. வாங்க. இந்த பாட்டு கூட தெரியுமா? சரி வாங்க. இருட்டு ஐயா. இப்பதான நீ அழகா இருக்க. நேற்றுக்கான மாட்டை பார்த்து பயந்து அழகுன,
இன்னைக்கு தைரியமா வந்துட்டியே. அதான் காப்பாத்துறதுக்கு நீங்க இருக்கீங்களே. எப்பவுமே நான் பக்கத்துல இருக்க முடியுமா? ஏன் இருக்க கூடாதா? அப்பா உங்களுக்கு கூட மாட உதவி செய்ய சொன்னாரு. எனக்கும் பால் கறக்க கத்து கொடுக்குறீங்களா? ரெண்டு விரல மடக்கி அது பிடிச்சி நீ வா வா அப்படித்தான். நகம் படிச்சுதான் உழைக்கும். அது பாரு படிச்சா பாரு பிடிச்சா அதுதான். அப்படியே அப்படியே அப்படித்தான். லலிதா என்ன தூங்குற? இந்தாமா பாலை வாங்காம போன அப்படி. செலவு வச்சுக்க. சரிங்க. பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? அப்படின்னு இருக்கு. ஐயோ மண்ணாங்கட்டி இருக்கு. பெட்டிக்குள்ள ரிக்கார்ட்ஸ் இருக்கு. ஆமா ஆமா ரிக்கார்ட்ஸ் தான் இருக்கு. அப்படி சொல்லு. சரிங்க. பெரிய மனுஷன் மாதிரி டிப்டாப்பா போய் ஏறி உட்காந்து. ஓகே. வணக்கம் சார். நீங்க நான் வந்து பக்கெட் பட்டாக பார்க்க அவர் தான் என்ன தருங்க. பெட்டியை கொடுங்க. கார் கொண்டாந்துருக்கேன். எங்க அம்மா அப்படியே சொன்னாங்க. நீ போடா பரதேசி எப்படி பாருங்க. வாங்க வாங்க போ. அம்மா சொன்னா சொன்னாங்க. என்ன செய்யறேன்? அது அழுக்க இருந்துச்சு தொடச்சேன். என் அனுமதி இல்லாம யாரும் இங்க வரக்கூடாது தெரியுமில்ல? நான் புது வேலைக்காரிங்க, எனக்கு தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்க போ. நான் முதலாளியை கூட்டு வந்துடுறேன். என்னடா ரயில்வே ஸ்டேஷனுக்கு சரக்கு அனுப்ப போயிருந்தல, அந்த தற்செயலா மாட்டுக்காரனா கண்டுபிடிச்சேன். எங்க எங்க இருக்கிறான்? கீழே உட்கார வச்சிருக்கேன். ஆளு அடையாளம் தெரியக்கூடாதுன்னு போட்டு சூட்டு போட்டு வந்திருக்கான். வா போய் பா. வணக்கம். வாங்க வாங்க. என்ன இப்படி அலங்கோலமா வந்திருக்கீங்க? ஆமா, உங்களுக்கு அந்த நாகலிங்கத்துக்கு ஏதாவது தகராறா? ஏன் என்ன நடந்தது? உங்க பேரை சொன்னேன், அவ்வளவுதான். நாகலிங்கத்தோட வீட்டுக்கு கூட்டு போய்
ஆளை வச்சு அடிச்சு நோய்க்கிட்டாங்க. அடிச்சுட்டாங்களா? என்னது, நம்ம மாப்பிள்ளை அடிச்சுட்டாங்களா? என்னங்க, முதல்ல அந்த நாகலிங்கத்து பேர்ல ஒரு கேஸ் போடுங்க. அதான் நானும் யோசிக்கிறேன். என்ன யோசிக்கிறீங்க? கேஸ் போடணும்னா சாட்சி வேணுமே. ஆமா, சாட்சி சாட்சி சாட்சி. சாட்சி இல்லாம உங்களால கேஸ் நடத்த முடியாதா? அப்போ நல்ல வக்கீலா பார்த்து இந்த கேஸ கொடுங்க. ஏன் தம்பி, நீங்களும் வக்கீல் தானே, நீங்களும் இந்த கேஸ் நடத்துங்க, நானே சாட்சி சொல்றேன். இங்கே சொல்லுவா, கோர்ட்ல சொல்லணுமே. அவன் சொல்லணுமே. ஏன் தம்பி, முடியாதா? ஏன் முடியாது? முடியும். மாப்பிள நல்ல மாப்பிள. இந்த ஆளு நினைச்சுதான் என்ன மாப்பிள்ளைங்கிறாங்களா? மாப்பிள உட்காருங்க. அடி பலமா வந்திருக்கு போல இருக்க. ஐயோ, முதல்ல வெந்நீர் ஒத்தடம் கொடுக்கணுங்க. அதான் வாங்க. நீங்க சும்மா இருங்க தம்பி, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. சரிதா சரிதா? மாப்பிள மேல உங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. ஏன் ரூமா? உங்க ரூம். ஆமா போங்க. போங்க போங்க போ, நல்லா ரெஸ்ட் எடுங்க. என்ன அது, ரூமுக்கு போங்கன்னா என்ன ஏது எங்கன்றாரு? தலையில அடிபட்டதுல மூளைகளை குழம்பி போச்சா? கும்பல ராஜபாணி, என்ன போலவே இருக்கியே? வேலைங்க, மாட்டுக்கார வேலை. ஆட்டுக்காரனா இங்க எப்படி வந்த? அதை ஏன் சாப்பிட்டு கேட்குறீங்க? ஒரு வழக்கு சம்பந்தமா இந்த வக்கீல் ஐயாவை பார்க்க வந்தேன். அந்த ஐயாவும் அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு மாங்க மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டு வயிறு நிறைய சோத்தையும் போட்டு சுகமா படுத்து தூங்கி இந்த அவையும் கொடுத்துட்டாங்க. நான் எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்ண உண்மை என்ன பேசவே விடலையே. அவங்க ஏன் என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறாங்கன்னு இப்பதான் சார் எனக்கு புரியுது. சார், வக்கீல் மகளை கட்டிக்க போற மாப்பிள்ளை நீங்க தானே? வக்கீல் மகளா? ஆமாங்க, பேர் லலிதா. என்ன அழகு போங்க. அது என்ன நீங்க நினைச்சுக்கிட்டு போங்க சார். வெக்கமா சார், சும்மா சொல்லப்பா. என்னமோ சொல்லு. நோ டவுட், எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. லலிதா உன்னைத்தான் காதலிக்கிறான். ஐயோ, அதெல்லாம் பாவங்க, நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நான் வரேன் சார். வேடா இல்ல, நான் லலிதாவை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்தோட இங்க வரல. நம்ம சத்யநாத பெரிய வக்கீலாச்சா, அவர்கிட்ட ஜூனியரா வேலை செய்யறதுக்காக வந்தேன். ஆமா, இந்த பால் வேற தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பொண்ணு உங்ககிட்ட மனசை பறி கொடுத்துட்டா. அவ உன்னை கல்யாணம் செய்து கொள்றான் நியாயம். அது எவ்வளவு படிச்சிருக்கு? நான் படிச்சானவன் சார். உங்ககிட்ட படிப்பு இல்லைனாலும் பண்பு இருக்கு, நேர்மை இருக்கு. அது போதாது வேறா, நான் சொல்றத கேளு. நீ எங்கேயும் போகக்கூடாது. இனிமே என் கூடயே தான் இருக்கணும். அது எப்படி சார்? நம்ம ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல அவங்க கண்ணில் பட்டுட்டா ஆபத்து இல்ல? கண்ணில் படாம கரெக்டா நடந்துக்குவான். அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன சார் அது? இது வரைக்கும் நீ தான் அவங்க கிட்ட பழகிருக்க. அவங்க என்ன கேட்பாங்கிறது உனக்கு தான் தெரியும் இல்லையா? அதனால என் ட்ரெஸ் நீ போட்டுக்கிட்டு கட்டிலுக்கு மேல படுத்துக்க, உன் ட்ரெஸ் நான் போட்டுக்கிட்டு கட்டிலுக்கு அடியில படுத்துக்கிறேன். சீக்கிரமா கையான் கட்டுறேன். என்னது? கொஞ்சம் பொறுத்துக்கங்க. என்ன இது? தாங்க மாட்டார் போல இருக்கே. அவரைத்தான் கட்டில் தாங்குதே, நீ கூட இல்லைன்னா என்கிட்ட கூட. அப்பா ரொம்ப சூட கொடுத்தா எப்படிப்பா பொறுத்துக்குவாரு? அப்ப வீக்கம் போவானாமா? அண்ணபொண்ணு, நீ தலைய புடி, நீ காலை புடி, கொண்டாட. நீங்க தான் காலை பிடிக்கணும், அதான் நியாயம். ஏன்? ஓஹோ, மாமனாருங்கிறதுக்காக சொல்றியா? அதுவும் சரிதான். கொண்டா கொண்டா, புடி புடி, நீ தலைய புடி. ஒத்தனை கொடுதான், நீ அவர்த்த கொடுத்துட்ட. ஒத்தனை கொடுக்குறீங்களா? இல்ல வேக வைக்கிறீங்களா? இதனால வேக வைக்க முடியாத. கோச்சுக்காதீங்க மாப்பிள்ளை, கோச்சுக்காதீங்க. பெத்த பிள்ளைய பெத்தவ ராமன் நினைச்சுக்கிட்டு லட்சுமணனை போட்டு அடிச்சான். அந்த கதையா இருக்கு. மாப்பிள்ள, இத சொன்ன உடனே எனக்கு ஒரு கேஸ் ஞாபகம் வருது. கேட்டா? ஆள் மாறாட்ட கேஸ் என்னது? வந்திருக்கு.
ஒருத்தன் இன்னொருத்தன் மாதிரி வேஷம் போட்டு ஏமாத்தி விட்டான். இந்த கேஸ எந்த செக்ஷன்ல போடுறது? இதுக்கு நானே பதில் சொல்லணுமா? அவருக்கு உடம்பு சரியில்லை. என்னப்பா இப்ப போய் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு? கேட்டா என்ன? இதமோ பிரமாதப்படுத்துங்களே. 420 செக்ஷன் படி கேஸ் போட வேண்டியதானே? வெரி குட். இது மாப்பிள. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க வேற கேட்க போறீங்களா? நம்ம வெள்ளை பசு ரொம்ப இழைச்சு போச்சு, அதுக்கு என்ன செய்யலாம்? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அதாவது இந்த மஞ்சள் கலர் இருக்க அதை வெற்றியோட வச்சு மாவு போல வச்சு அரைப்படி தண்ணீர கரைச்சி கால்படி தண்ணியா சுண்ட காய்ச்சி அந்த கஷாயத்தை குடிச்சா ஆடு மாடா இழைச்ச பசு 7 நாள்ல பெருக்கும் பாலும் படிப்படியா கறக்கும். இவரு இல்ல மாப்பிள்ள, மாட்டை பத்தியும் சொல்றாரு, கோட்டை பத்தியும் சொல்றாரு. ஐயோ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். மாப்பிள இல்லங்கப்பா, இங்க என்ன வைத்தியம் பார்க்க வந்தோமா கேள்வி கேட்க வந்தோமா? தூங்குறாருப்பா, தொந்தரவு செய்யாம எல்லாரும் கீழே போலாம் வாங்க. அதுவும் சரிதான். மாப்பிள மாப்பிள ஓஹோ தூங்குறாரு. சாப்பாடு கஞ்சியா ரொட்டியான்னு கேட்கலான்னு பார்த்தேன். வாங்கப்பா. அதுவும் சரிதான், இதையும் சாப்பிடுவார். நல்ல மாப்பிள, வா போவோம். எப்படி சமாளிச்ச மத்தியா? இப்படியே திறந்தோம் எல்லாம் ஓகே. உனக்கு மாட்டை பத்தி தெரியும், எனக்கு கோட்டை பத்தி தெரியும். பாத்துக்கலாம். அன்னை காவேரி, உன்னை பார்த்தது முதல் சும்மா இருந்த என் மனம் சுண்டி சுண்டி இழுக்கிறது. ஓடும் என் இதயம் உன் பக்கமே ஓடுகிறது. காதலுக்காக ஏங்கும் எனக்கு கருணை காட்டு. என்னடா இது, ஒரு பணக்கார விட்டு பிள்ளை ஒரு வேலைக்காரியை காதலிக்கலாமா என்று நினைக்காதே. இந்த காலத்தில் பணக்கார விட்டு பிள்ளைகளுக்கு இதுதான் வேலை. உன் நினைவால் வாடும் சுந்தரம். பியூட்டிஃபுல் ஃபிளவர். கொடுங்கம்மா, நானே வைக்கிறேன். என்ன பேப்பர் இது? இது என்ன குப்பை கூடையா? கண்ட பேப்பர்ல அதுல வைக்கிறதுக்கு. காவேரி. மார்னிங் டாடி. குட் மார்னிங். வாசல்ல ஒரே குப்பையா இருக்கிற கவனிக்கிறது இல்ல? பாப்பா கிறுக்கு பையன், உன் கால்ல தானே என் லவ்வே இருக்குது, என் லைஃபே இருக்குது. என்னடா வளர்ற? அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. புதுசா உனக்கு எதுக்குற ஆசீர்வாதம்? என் பிறந்த நாளைக்கு. பிறந்த நாளா? இதான் 6 மாசம் இருக்குது. 6 மாசத்துக்கு அப்புறம் நீ இருக்கியோ போறியோ? அரஞ்சனா ஐயோ, என் காதலையே பீஸ் பீஸா கேட்டுட்டாரு. பெரிய மனுஷன் கால் பட்டா எதுவுமே இந்த கதிதான். என்னங்க? ஆமா, நானும் பாக்குறேன். நீங்க வந்ததுல இருந்து மாட்டு வேலையை கவனிக்கிறீங்களே தவிர கோட்டு வேலையை கவனிக்கவே மாட்டேன்றீங்களே. வாங்க வாங்க ஆபீஸுக்கு. இன்னும் பால் கட்டலீங்களே. மாடு வெயிட் பண்ணோம், கட்சிக்காரங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் வந்திருக்கு, அதை கொஞ்சம் நல்லா பார்த்து 4 பாயிண்ட சொல்லுங்க. இதே 2 வாங்க வாங்க. தம்பி, அந்த கண்ணம்மா கால வதைக்குது. அப்போ இந்த இரும்பு சாவி இருந்தா கொடுங்க. அதுல தம்பி, நம்ம செவல பசு கண்ணம்மா சொல்றேன். நேத்து நீங்க பக்கத்துல வந்து நின்ன உடனே எப்படா சாந்தமா நினைச்சு, இப்ப என்னடா சீருது. சீருதா? அப்ப பக்கத்தாப்பா உதைக்குமே. உங்களுக்குதான் பழக்கமாச்சே. இன்னும் உதவாங்கியா? இல்ல தம்பி, மாட்டுக்கிட்ட உங்களுக்கு பழக்கமாச்சேன்னு சொன்னேன். ஆமா. வாங்க தம்பி வாங்க. மாட்டுக்கிட்ட எனக்கு பழக்கமா? தம்பி வாங்க. வந்துட்டேன். மாப்பிள, இந்த கேஸ் எல்லாம் பாருங்க, நான் பூஜை பண்ணிட்டு வரேன். உட்காருங்க.
இவர் நம்ம சின்ன வக்கீல. உங்க விஷயத்தை எல்லாம் சொல்லுங்க. உட்காருங்க 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 மாப்பிள. உட்கார்ந்து எல்லாத்தையும் பாருங்க. உங்க கைராசி நேத்துக்கு அரைப்படி கூடவே கறந்தது. போங்க. கைராசியா? ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கைராசி வேலை காலம் இருக்கு இல்லையா? அப்படி சொல்லாதீங்க. உங்க கைராசி என்னைக்குமே குறையாது. என்னமா கொடுக்க போகுது பாருங்களேன். போங்க. போறேன். என்ன கொடுக்க போதோ? என்னங்க நம்ம கேஸ கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? உங்க கேஸ் எங்க இருக்கு? இதே இது எனக்கு தெரியாதா? என்னங்க இது இடம் ஆக்குறீங்க? என்னங்க பெரிய வக்கீல் சொன்ன பிரகாரம் சாட்சியை கூப்பிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் விசாரிக்கிறீங்களா? விசாரிப்போம். வணக்கம் வணக்கம். என்ன அன்பா பேசுற? ஆமா, வீட்டுல தான் சௌக்கியமா? சௌகரியமா இருக்காங்க. மழை நீர் மழை நல்லா பெய்யுதுங்க. மாடு கண்ணெல்லாம் எப்படி இருக்கு? சுகமா இருக்குது. என்னங்க ஊர் கதையெல்லாம் பேசிக்கிட்டு என் பையில கொஞ்சம் பாருங்க சார். பாக்குறீங்க வழக்கு வழக்குன்னுட்டு. என்னங்க இந்த தலைகளா பாக்குறீங்க? கேட்ட தலைகளா தான் இருக்கு. வாயா. கோச்சுக்காத. உன்னை போல நானும் வேலனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. என்ன வேலை நினைச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஐயோ இப்படி கோச்சுக்கிறியே. கோச்சுக்காத கோச்சுக்காத கோச்சுக்காத. கொஞ்சம் 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 வக்கீலையா, மேற்கோட்ல நம்ம சாட்சி பெறலாம் போல் இருக்க. எழுதுவானா? ஜம்காலத்தை விரிச்சு விட்டு பார்ப்போம். என்னங்க சொல்றீங்க? அத கோட்டை நான் பாத்துக்கிறீங்க. ஏன் பயப்படுறேன்? பாரு, எதை எதை எப்படி கறக்கிறது, எதற்கு பண்ணா எப்படி தட்டுறது, முந்திச்சு அந்த கொம்ப பிடிச்சு அப்படி முழுக்கிறது எப்படி அப்படின்னு எனக்கு தான் தெரியும். எதை பத்தி சொல்றீங்க? கோட்டை பத்தி சொல்றீங்க, மாட்டை பத்தியா சொல்றேன்? என்னமா சொல்றீங்க? பெரிய கூட கேசை இவ்வளவு சுடுவா சொன்னதில்லைங்க. அது சொல்ல முடியாதுயா, என்ன தெரியாது. இது போதும். ஐயோ, தம்பியை மாறு வச்சிருச்சே. சரிதா சரிதா, உங்க அப்பா கூட்டிட்டு வரலாம். ஓடலாலே. கொஞ்சம் கூட ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல. ஏமாப்ல என்ன நடந்தது? ஒண்ணும் இல்ல, மாடு உதச்சு. ஏன்னா மாட்டு காட்டுறது உதைக்காம இருக்குமா? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா? பாருங்கப்பா எவ்வளவு ரத்தம். கூட்டு போய் பெரிய பிளாஸ்டிக்கா போடு. ரொம்ப சின்ன காயங்க. மாப்பிள பாருங்க, எதையும் பெருசா தான் செய்யணும். கூட்டுப்பா பெரிய பிளாஸ்டிக். நம்ம கேட்ட பத்தி ஒண்ணு சொல்லாம போறீங்க. நம்ம கேட்டு எப்படிங்க போகுது? ரொம்ப கொலாலா போகுது. அப்போ தீர்ப்பு உங்களுக்கு கேட்டீங்களா? எனக்கு எப்படி தெரியும்? அங்கே பார்த்தாதான் தெரியும். திரும்பி இப்படி சொல்றீங்க. யார் சொல்றது? நான் தான் என் மாட்டுக்கு முடிக்கிறேன். இங்க உண்டா, நான் போட்டுக்கிறேன். காயம் அவ்வளவு ஒண்ணும் பலமா இல்ல. அப்போ இன்னொரு தடவை மாட்டுக்கிட்ட போய் பலமா அடி வாங்கிட்டு வாங்க. நான் தான் போட்டுக்கிறேன். கால்ல கூட அடிபட்டு இருக்கேன். வேண்டாம் வேண்டாம், நானே போட்டுக்கிறேன். ஏன் உங்க காலை நான் தொடக்கூடாதா? தொடக்கூடாது யார் சொன்னா? தொட்டாதான் என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உனக்கு வீடு சிரமம் வேண்டான்னு பார்த்தேன். இல்ல, நீங்க ஏதோ சமாளிக்கிறீங்க. என்ன நீங்க உங்க சொந்தம்னு நினைக்கல. ஆஹா, வேலா வேலா வேலா. யாரு கூப்பிடுறீங்க? யார கூப்பிட போறேன்? ஆண்டவன் தான். வேலா, அவன் தான் இந்த நேரத்தை என்ன காப்பாற்றணும். சரி சரி. சார், அப்பா வா, வந்தியா? நீதான்ப்பா உண்மையிலே கடவுள். இதே மாதிரி நீ பிளாஸ்ட் போட்டுக்க போ. பாத்ரூம்ல 2 சோப்பு 2 பிரஷிங் எல்லாமே 2 இருக்கு. அது ஒரு ஆளுக்கு எதுக்கு 2? எங்க ஒரு ஆளு? நான் தான் 2 ஆச்சு. என்ன சொல்றீங்க? 2 ஆளா?
நான் என்ன சொன்னேன்? ஆமா, ரெண்டாவது தான். அதாவது உங்க அப்பாவுக்கு நான் வக்கீல், உங்க அம்மாவுக்கு மாத்துக்கிறேன். அப்போ எனக்கு நான் சொல்லணுமா? ஆமா சொல்லுங்களேன். நீ சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். நீங்களே சொல்லுங்க. எனக்கு சொல்ல வரல. லலிதா, லலிதா, இந்த அம்மாவுக்கு வேற வேலையே இல்லை. வரம்மா. என்னடா கத்தியோட வந்திருக்கிற? கத்தி கத்தி பார்த்து காசு தர மாட்டேங்கிற, இப்ப கத்தியாலதான் முடிவு. ஓஹோ, பெத்த அப்பறையே குத்துற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? அது உன் புத்தி, நான் உன்னை குத்த மாட்டேன். இந்தா நீ என்ன குத்து, நீ என்ன கொலை பண்ணா ஜெயிலுக்குள்ள போவ. ஜெயிலுள்ள மாட்டிக்கிட்டா நீ பண்ற பாவம் தன்னால நின்னு போகும். சொல்ல முடியாது, உள்ள போய் என்ன அக்கிரமம் பண்ணுவியோ. ஏன்டா என் உயிரை வாங்குற? அப்ப 1000 ரூபாய் எடு. கொடுக்க முடியாதுன்னா முடியாதுதான். உன்னை நடுத்தருவில் நிக்க வச்சு உன் மானத்தை வாங்கி அந்த 1000 ரூபாய் வசூல் பண்ணல. என் பேர் சுந்தரன். ஐயோ கடவுளே, நான் ஏன் தான் இவனை மகனா பெத்தனோ? ரொம்ப லேட்டா யோசிக்கிறேன். டூ லேட் டாடி, டூ லேட். கடவுளே கடவுளே. அம்மா, என்ன தம்பி? நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். வழக்கு சம்பந்தமான குறிப்பெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். சார் வந்தா சொல்லுங்க. சரி. அம்மா அம்மா, எனக்கும் போர் அடிக்குது. நானும் அவர் கூட வெளியில போயிட்டு வரேம்மா. தாராளமா போலாமே. ஆனா டைப் இருக்கட்டும், உன் கழுத்துல தாலி ஏறட்டும். அப்ப நீங்க 2 பேரும் என்கிட்ட சொல்லாமலே போலாம். ஆமா, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? வக்கீலுக்கு படிச்சுட்டு இப்படி மாட்டு கொட்டியில வேலை செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒரு கௌரவம் வேண்டாம்? சரி, அதான் போகுது. மாட்டு வேலை முடிஞ்சதும் போர்ட் வேலையை கவனிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. என்னடா, உங்களுக்காக ஒரு பொண்ணு ஏங்கிக்கிட்டு இருக்காளே அப்படிங்கிற நினைப்பு உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கா? உண்மையா சொல்றேன், உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட அன்பு இல்ல. அன்பு இல்லையா? யார் சொன்னது? நீங்க இங்கே இருக்கீங்க? ஆமா, வெளிய போறேன்னு சொல்லிட்டு இங்க எப்படி வந்தீங்க? மாதிரி போ காமிச்சு ஏழவழியா வந்துட்டேன். அப்போ தினமும் வெளியே போறேன்னு சொல்லிட்டு இதே இடத்துக்கு வந்துருங்க. நம்ம 2 பேரும் தனியா சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கலாம். ஐயா அச்சச்சோ, இந்தாங்கம்மா. தேங்க்யூ வெரி மச். பரவாயில்ல. அடியே, அன்னைக்கு நடிச்சார மாட்டுக்கார அவன் தாண்டி இவன். உண்மையாவா? ஆமாண்டி, இன்னைக்கு கோட்டை சுட்டு போட்டு வந்திருக்கான். அப்படியா? இவனே இங்க வாடி. ஜூலியட் வந்திருக்காங்க. ஜூலியட் யாரு? இங்க பாருங்களேன். குட் பெங்களூர், நல்ல வீடு. பொண்ணு எங்க? தட் நாகலிங்கா மேடம், இவர்தான். You are that நாகலிங்கா. Glad to meet you. கைவிடு கைவிடு. மேடம் யாரு? நான் தான் ஜூலியட். இந்த ரோமியோ ஜூலியட் இல்ல, அதுல பாத்து. ஆமாங்க ஐயா, இவங்க அமெரிக்காவுக்கு பக்கத்துல ஏதோ நாடுன்னு சொன்னீங்களே. வியட்நாம். 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 வியட்நாம் இங்க இருந்து வந்திருக்காங்க. வாங்க 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 உட்காருங்க. அந்த கிளாஸ்ல என்ன மருந்து? ஏன் உனக்கு நோவா? இல்ல இல்ல, பிராண்டி. பிராண்டி என்ன இது?
காந்தி சொன்னதும் அதனால தமிழ்நாட்டுல இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி எங்க ஊர்ல பெருமையா பேசுறாங்க. நீ என்ன மேன் இதெல்லாம் குடிக்குது? இங்க பர்மிட் இருக்குது, அதனால குடிக்கிறேன். ஓ, பணம் இருந்தா பர்மிட் வாங்கி குடிக்கலாம். மேல இந்த காந்தி பாக்குது என்ன மேன் நினைக்குது? ஷேம் ஷேம். ஆமா, நீங்க எங்க வந்தீங்க? ஊர் சுத்துது, பொம்பளை இல்ல. உலக சரித்திரம் படிக்கிற மாணவியா இந்தியாவிலே தங்கி இருந்து நம்ம நாட்டை பத்தி ஆராய்ச்சி பண்ண வந்திருக்காங்க. ஆமா, நீ ரொம்ப பெரிய மனுஷன் மேன். உன்னை பத்தி எங்க கண்ட்ரியே பேசுது. ஆமா, எல்லாரும் என்ன பார்த்து சொல்றாங்க, ஏய் ஜூலியட் பண்ணு டார்லிங், நீ போய் நாகலிங்க வீட்லயே ஸ்டே பண்ணேன்னு சொல்லி என் ஆம்பளை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. பொம்பளை ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு பொம்பளை ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. நாகலிங்க இதான் உன் வீடா? இல்ல, இது விருந்தினர் விடுதி. கெஸ்ட் ஹவுஸ் சொல்றேன். ஓ, குட் குட். நாகலிங்க நானும் இங்கே தங்குது. எங்க உன் சம்சார் கூப்பிடு. சம்சாரா? ஓய் மிஸ்ஸஸ் நாகலிங்கம் தவறி போய் ரொம்ப நாளாச்சு. Died! Oh my God! Oh, lucky lady போட்டும் விட்டு தொலைஞ்சு போறாங்க. எங்க அடுத்தது கூப்பிடு. செகண்ட் வைஃப். செகண்ட் வைஃப் கட்டுல. What a fool you are, நாகலிங்கா. எங்க ஊர்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் வைஃப் பண ஊர்வலம், செகண்ட் வைஃப் கல்யாண ஊர்வலம், ரெண்டு ஒன்னா சேர்ந்து தான் போகும். நீயும் கட்டிக்க மேன். இந்த வயசுல எனக்கு யார் பொண்ணு தருவா? அப்படி உனக்கு இன்னும் வயசாகி போச்சு. எங்க ஊர்ல எல்லாம் இந்த வயசுல தான் லவ் பண்ணுவாங்க. 4 வருஷம் பொறுத்து கல்யாணம் கட்டுவாங்க, 2 நாள் பொறுத்து டைவர்ஸ் பண்ணுவாங்க. நாகலிங்கா, நீ மட்டும் எங்க ஊர் தெருவுல நடந்த அவ்வளவுதான், உன் கண்ணத்துல ரத்தம் கொட்டும். ஏன் ஏன்? எங்க ஊர் பொம்பளைங்க எல்லாம் ஓடி வந்து அப்படியே கட்சி கட்சி கிஸ் பண்ணிடுவாங்க. என்ன மேன் இனிக்குது? உனக்கு என்ன சக்கரை வியாதியா? ஐயோ, விடு விடு, யாராவது பார்க்க போறாங்க, எனக்கு வெக்கமா இருக்குது. பொய் சொல்லாத, உனக்குதான் வெக்கமான ஒண்ணுமே கிடையாதுன்னு ஊர் புறா சொல்றாங்க. நாகலிங்கா, நான் உன்னை லவ் பண்ணுது, இங்கே தங்குது. பிள்ளையாளுக்கு போ, அம்மா தங்கத்துக்கு எல்லாம் ஏற்பாடு செய்யி. நான் வரட்டுமா? நைட் சீக்கிரம் வந்துடும். நைட்ல தனியா இருந்து எனக்கு பழக்கமே இல்ல. ஏய், ஜஸ்ட் ஜோ. ஏன்பா ஓன இல்லப்பா, விஷயம். ஏப்பா, இதுக்காகவா இவ்வளவு நொந்துக்கிறேன்? இதுக்காகவா வீட்டை விட்டு ஓடுறேன்னு சொல்றேன்? நல்ல பைத்தியக்காரப்பா நீ. நான் பைத்தியக்காரனா சார்? எனக்கும் கொஞ்சம் மானம் இருக்கு சார். எதுக்கு சார்? நான் எங்கேயாவது போறேன் சார், நான் போயிடுறேன். அது சரி, நீ போயிட்டா லலிதாவுடைய கதி சார்? நல்லா படிச்சவரா, பட்டம் வாங்கிக்கலாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்க சார். செய்து வச்சிடலாம். ஆனா அவ தன்னுடைய மனசை உங்ககிட்ட பழி கொடுத்திருக்கா. அதை மாத்திக்கன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? ஏன் மேலா, நமக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு, அதை விட்டுட முடியுமா? அதனால நீ தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் சார். நான் படிக்காதவனாச்சே சார். இப்ப படிச்சுக்க, இனிமேலையா? ஏன், உங்ககிட்ட அறிவு இருக்கு, ஆர்வம் இருக்கு, உன்னால முடியாது? என்ன இருந்தாலும் நான் மாடு ஓட்டுறோம் தானே சார். மாடு ஓட்டுறவனா இருந்தா படிக்கவே முடியாதா? மேலே ஆகவே கூடாதா? முடியாதா? வேலை ஆட்டை ஓட்டிக்கிட்டு இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் தான் அமெரிக்க நாட்டின் தலைவரானார் தெரியுமா? ஒன்ன லலிதாவுக்கு தகுதியான காரணம் ஆக்க வேண்டிய பொறுப்பு என்ன சேர்ந்தது. அது எங்கிட்ட விட்டுடு. என்னப்பா பேசாம இருக்க? சரின்னு சொல்லப்பா, சரின்னு சொல்லு. சரி, நான் உனக்காக தான் காத்திருக்குது. ஏய் நாகலிங், இந்த தாலி கயிறு எதுக்கு? தாலி எதுக்கு கொடுப்பாங்க? கட்டு. யாருக்கு? எனக்கு தான். இல்லாட்டி சொல்லு, நான் உனக்கு கட்டுது. யாரோ ஒருத்தர் கட்டணும், அவ்வளவுதானே. இன்னும் 3 என்ன சிரிப்பு? ஏ காவேரி,
போவாது இங்க வா சமையல் இங்க நில்லு காவேரி தான் நம்ம கண்ணாலத்துக்கு விட்னஸ் நாகலிங்க நம்ம கண்ணாலத்தை ரொம்ப சிம்பிளா முடிச்சுக்குவோம் உனக்கு ஒரு பொண்ணு ஒரு பிள்ளை இருக்குது இல்ல அது ரெண்டு நீ கூப்பிடும் எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பிள்ளை அமெரிக்காவில இருக்குது அது ரெண்டும் நான் கூப்பிடுறேன் அப்ப நீ ஒத்துக்குனாக்கா என் பழைய ஹஸ்பண்ட் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்களையும் கூப்பிடுவோம் ஐயோ 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 குழந்தை புருஷன் இதோட கல்யாணமா என்னடா பொம்பளை ஏய் என்ன பார்த்து பொம்பளை சொல்லாத எனக்கு கோவம் வரும் தாலி கட்டும் என்ன ஏய் நீ என்ன லவ் செய்யல உன்னை யார் லவ் செஞ்சா உன்னை தொட்டது கூட கிடையாது நீ தொடாட்டி என்ன மேன் நான் உன்னை தொட்டது அது பத்தாது நான் உன்னை கிஸ் பண்ணிட்டு நீ சிரிச்சது நான் உன்னை கட்டி அனுப்பிச்சது நீ ரசிச்சது இப்ப என்ன நீ சொல்றது இதெல்லாம் என்ன அர்த்தம் நீ தமிழ்நாட்டு மனுஷனா நீ வெக்கம் இல்ல உனக்கு தமிழ் பண்பாடு கல்ச்சர் எல்லாம் மறந்துட்டேன் ஏன் மேன் ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை உத்து பார்த்தாலே கருப்பு கெட்டுதுன்னு சொல்லி தமிழ் புஸ்தகம் எல்லாம் சொல்லுது நான் அமெரிக்காவிலே படிச்சது நீ அதே தமிழ்நாட்டுல என்ன பார்த்து பேசினே தொட்டே சிரிச்சே போச்சு என் கருப்பு கெட்டு போச்சு என் கருப்பு கெட்டு போச்சு ரெண்டு புருஷனை கட்டிக்கிட்டு ரெண்டு குழந்தைய பெத்துக்கிட்டு அதுக்கு மேல கற்பு கத்திரிக்கான்னு என்ன மிரட்டுற நீ சும்மா இருமன் கண்ணகி ஸ்டோரி தெரியும் உனக்கு கண்ணகி ஸ்டோரி அந்த பொண்ணு மதுரைக்கு தீ வச்சுது நீ என்ன கண்ணால கட்டிக்கல இந்த ஊருக்கே தீ வைப்பேன்னு சொல்றியா உனக்கு தீ வைப்பேன் மேன் உனக்கு மகாபாரதம் தெரியும் அதுல இந்த கிருஷ்ண தேவராயரை லவ் பண்ணிச்சே ஒரு பொம்பளை என்ன மேன் முழுகிற அதான் வள்ளி அந்த வள்ளி பொம்பளை ராவணனுக்கு நெருப்பு வச்சுது எல்லாம் தெரியும் ஆமா எல்லாம் தெரியும் என்ன சொன்னாலும் சரி நான் பயப்பட போறதில்ல முதல்ல போ வெளியே நான் ஏன் மேன் போறேன் வெளியே இது என் புருஷன் வீடு நான் இங்கதான் இருப்பேன் ஓ போறியா இல்லையா என்ன பார்த்து நீ கெட் அவுட் சொல்லிட்டே என்ன ஏமாத்திட்டே இரு இப்ப நான் உன்னை என்ன செய்யறேன் பார் ஊரையே கூட்டிடுவா போல இருக்கேன் கூட்டட்டுமே என்ன நடக்குதுன்னா பாப்போம் என்ன நடக்குமா சேர்மன் மானம் அப்படியே ஏரோப்ளேன்ல ஊருன்னு பறக்கும் இப்ப பாரு இந்த பொண்ணு சொல்றதுதான் ஊர் நம்பும் சமாதானப்படுத்தி அனுப்பிச்சிருங்க சரி சரி உனக்கு என்ன வேணும்னு கேட்டு தரேன் என்ன தர சொல்லு 1000 ரூபாய் தர வாங்கிட்டு ஊருக்கு ஓடு 1000 ரூபாய் ஆறுக்கு 1000 ரூபாய் என் கருப்பு என்ன அவ்வளவு சீப் நினைச்ச நீ இது இம்போர்ட்டட் கருப்பு மேன் இப்ப பாரு 5000 ரூபாய் தர வாங்கிட்டு ஓடு பப்ளிக் கூப்பிடுவேன் நிறைய கொடு 10000 வாங்கிட்டு ஓடு கொடு 10000 கொடு பப்ளிக் வராதுங்க இருங்க தம்பி சுந்தரா என்ன மேன் நீ சுந்தரா சொல்ற நான் சொல்லலடா தேங்க் யூ வெரி மச் டாடி டேய் 10000 எடுத்துட்டு போயிட்டான் நிஜமா நான் நிஜமா வெள்ளக்கார பொண்ணுதான் நம்பிட்டேங்க நம்பிட்டியா மிஸ்டர் ரகு நீங்க வக்கீல் வேலைக்கு படிச்சிருந்தோம் மாட்டுக்கார மாதிரி என்னமா நடிச்சீங்க நடிப்பா ஓ ஆமா ஆமா நாடகமே உலகம் நாளை நடப்பதை யார் அறிவார் அப்படின்னா உங்க நாடகத்துல நீங்க தான் கதாநாயகன் நான் தான் கதாநாயகன் நான் தான் வில்லன் அண்ணே மிஸ்டர் ரகு இவர்தான் எங்க அண்ணன் அப்படியா வாங்க 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 அது இருக்கட்டும் உனக்கு கோட்டு போட்டு விட்டுதே நானு எங்க வீட்டுல வந்து விளையாட ஆரம்பிச்சியா ஏயா நீ எனக்கு கோட்டு போட்டு விட்டியா ஏமா உங்க அண்ணன் என்ன லூசா மாடு ஓட்டிக்கிட்டு இருந்தா நீ இல்லங்க இவர் வக்கீல் உனக்கு ஒண்ணும் தெரியாது அந்த ஆளு குடிமையை வெட்டினே நான் தான் ஏயா மாட்டுக்காரன் வைக்கல நீ ரெண்டும் தான் பிராடே புடுங்குறான் டூப்பு பிராடே புடுங்குறான் பேசுறேன் கொஞ்சம் உள்ள தள்ளுவேன் ஜாக்கிரதை என்ன நமக்கு ஒண்ணுமே புரியாம பேசுறான் வக்கீல தான் பம்பல் இருக்கு உனக்கு தானே எதுவுமே புரியல அவருக்கு மாடு ஓட்டுறது ஒரு ஹாபி இருக்கட்டும் நீ யாரை கேட்டு லவ் பண்ண நான் இவரை கேட்டது அவர் கேட்டா போறமா என்ன கேட்க வேண்டாமா சீக்கிரம் கேளுமா ரொம்ப கஷ்டப்படுறாரு அண்ணே நான் இவரை காதலிக்கிறேன் ஏயா நீங்க யாரை கேட்டு லவ் பண்ணீங்க முதல்ல என்ன லவ் பண்ணிட்டு தான் அப்புறம் என் தங்கையை லவ் பண்ண முடியும் முதல்ல என்ன கேட்டுதான் அப்புறம் என் தங்கையை லவ் பண்ண முடியும் இப்ப நான் கேட்கறேன் உங்க தங்கச்சியை நான் மனப்பூர்வமா லவ் பண்றேன் என்ன சொல்றீங்க ஆல்ரைட் ஐ பிளஸ் யூ போத் தேங்க் யூ முதல்ல எங்க அப்பா கிட்ட சம்மதம் வாங்கணும் அப்புறம் தான் பேச்சு கீச்சு எல்லாம் நீ வீட்டுக்கு வா
நீ வராத. அப்பா அடுக்க மாட்டேன். நீயாடா லூசு பயிர? நான் பயந்தே போயிட்டேன்டா. இந்த மாதிரி அநியாயமா பணத்தை சேர்த்து வச்சா அடிக்கடி பயந்துதான் சாகணும். டேய், பணம் இருந்தா பயமும் இருக்கும், அதுக்கு மீறின தைரியமும் இருக்கும். ஆனா எதுவுமே ஓப்பனா இருக்காது. நான் இப்ப ஓப்பனா தான் உங்ககிட்ட ஒரு நல்ல செய்தி சொல்றதுக்கு வந்திருக்கேன். நல்ல செய்தியா? ஓமா இல்லையா? இன்னும் நல்ல செய்தி ஓவாயிலே வரும். பாக்கல எங்க இருந்த? நான் சொல்றேன்பா, தங்கச்சி அடிச்சுட்டான்னு ஒரு மாட்டுக்காரன் வீட்டை கொடுத்து சொன்னீங்க. ஆமா, வேலை. அப்பா அவர் மாட்டுக்காரன் இல்லப்பா, வக்கீல் சத்யநாதனோட ஜூனியர், பிஏபிஎல். என்னது? மாட்டுக்காரன் வக்கீலா? இல்லப்பா, அது சும்மா ஒரு பொழுதுபோக்கு, அவ்வளவுதான். இப்ப உனக்கு பொழுதுபோக்கு இல்லையா மத்தவங்களுக்கே கெடுதல் பண்றது? வச்சுக்காதப்பா. அப்பா, இந்த வேலை இருக்கானே, தங்கச்சி இங்கிலீஷ்ல பேசியே காதலிச்சிருக்கான்பா. ஷேக்ஸ்பியர் ஷெல்லி சும்மா அள்ளி விடுறான் பாரு. சமயத்துல பார்த்தா எனக்கே லவ் பண்ணலாம் போல இருக்குதுப்பா. விஷயத்துக்கு வாடா. வந்துட்டேன்பா. அன்புள்ள அப்பா, என் அருமை தங்கை அந்த ஆராயகனை காதலித்து விட்டதால் நீங்கள் அவர்கள் காதலுக்கு குறுக்கே அணை கட்டாமல் கூடிய சீக்கிரமே அவர்கள் இருவருக்கும் ஒரு ஏர் கண்டிஷன் அறை கட்டித்தந்து ஆசீர்வதிக்குமாறு கோருகிறேன். இப்படிக்கு உங்களை படாத பாடுபடுத்தினாலும் பாசமும் வைத்திருக்கும் பெரிய மனிதன் சுந்தரம். பின்குறிப்பு: தங்கை மிகவும் அவசரப்படுவதால் அவர்கள் கல்யாணத்தை உடனே நடத்தி விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏம்மா, உன் அண்ணன் சொல்றதெல்லாம் உண்மைதானா? புரிஞ்சுக்கிட்ட. ஐயா, அப்பா கூட சில சமயம் எல்லாம் புரியுது பார்த்தேனே. என்னடா, மாப்பிள்ளை வர சொல்லு, நான் ஒரு தடவை பார்க்கணும். மாப்பிள்ளையை நீ பாக்கணுமா? எதுக்கு? அதான் தங்கச்சி பார்த்தாச்சு, போறதா? ஏண்டா, மாமனார் மாப்பிள்ளையை பார்க்க வேணாமா? வேண்டாம், மாப்பிள்ளை பயந்துகிட்டு ஓடி போயிடுவான். அதுக்கு சொல்லலடா, மருமகனுக்கு என்னென்ன சீர்வரிசை செய்யணும்னு எனக்கு தெரிய வேண்டாம். நல்ல வேலை, எங்க நீ எல்லாத்தையும் கெடுத்துருவியோன்னு நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன். தங்கச்சி, இனிமே உன் கல்யாணம் நிச்சயமா நடக்கும். இருந்த ஒரே ஒரு அபசகனமும் போச்சு. தேங்க்யூ டாடி. வா சிஸ்டர். வரேன்ப்பா. வாமா, வா. எப்படி எழுதியிருக்கேன் பாருங்க சார். ஐ லவ் யூ. எப்படி? வெரி குட், ரொம்ப பிரமாதம். இந்த லவ்ங்கிற வார்த்தையை மட்டும் எவ்வளவு அழகா பாடம் பண்ணிருக்கப்பா. சும்மா சொல்லக்கூடாது சார், அது என்னமோ இருக்கு சார். இருக்கும், ஏன் இருக்காது? கல்யாணம் ஆகிற வரைக்கும் நிச்சயமா அந்த லவ்ங்கிற வார்த்தை இருக்கும். சரி, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ஹலோ. Wonderful body, beautiful lady. நாம இருக்கிறது மாடி. ஆமா, அது என்ன செய்ய? அது ஒண்ணும் இல்ல. அப்புறம் அப்பா கூப்பிடுவேன். I love you. இதுக்கா இவ்வளவு சிரமம்? இது நேர்லயே என்கிட்ட சொல்லிக்க கூடாது? அதுக்கு இல்ல, சில விஷயத்தை இதயத்தால் தான் சொல்லணும். சரி, வாங்க. என்ன போறனே, கதை போற போக்க பாத்தியா? நல்ல கதை. எழுந்துங்க. என்ன? உங்க கையால எனக்கு பொட்டு வைங்க. ஓ, தீர்க்க சுமங்கலியா இருந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அன்னபூரணி, பொட்டும் பூவுமா, காஞ்சிபுரம் பட்டுமா, என்னைக்கு நீ சுமங்கலியா இருக்கணும். என் கண்ணத்துல 2 அறை கொடுங்க. எதுக்கு? நீங்க இருக்கும் போதே இவ்வளவு பெரிய பொய் சொன்னேனே, அந்த பாவத்துக்காக. எனக்காகத்தான பொய் சொன்னேன். வக்கீல் பர்மிஷன் கொடுத்தா எத்தனை பொய் வேணாலும் சொல்லலாம். என்ன இருந்தாலும்
பொய் சொன்னது தப்புதானே? ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக சொல்ற பொய்க்கு உண்மையை விட 10 மடங்கு பலம் அதிகம். அதெல்லாம் சரி, இப்ப என்ன அறை போறீங்களா இல்லையா? ஐயோ, இதுவரைக்கும் ஒன்னு அரைஞ்சு பழக்கமே இல்லையே. சொல்றது செய்யுங்க. எஸ் மைலா. இந்த பக்கம். இப்ப திருப்தி தானா? என்ன ஏதோ கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதாவது நம்ம ரகுவையாவோட அப்பா சபாபதி இருந்தாரு, அவருடைய ஃபைல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? என்ன? இந்த வழக்குக்கு தேவையான ஆதாரத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ரகசிய குறிப்பு இதுதான். இது என்ன சதுரமா ஏபிசிடி எழுதி நடுவில் நம்பர் போட்டிருக்கு? அதுதான் சூட்சம். இந்த ஏபிசிடி எழுத்துக்கும் எண்ணுக்கும் தொடர்பு இருக்கு. எப்படி? இந்த பார், ஏன்னா 1, பின்னா 2, சீனா 3, அப்படியே சொல்லிட்டு வா. இசத்துக்கு 26. அதாவது எண்களுக்கு பதிலா எழுத்துக்களை இங்க போட்டிருக்காங்க. இந்த பார் 1955. இங்க பார் 1955 சொல்லு. 19க்கு எஸ், ஆ. 5க்கு இ, ஆ. 5க்கு இ, ஆ. எஸ் இ இ சி. அப்புறம் 13 25 இருக்கா? எம் ஒய் ஆ. ஒய் சி ஒய். பாத்தியா? 4 9 1 18 25 இருக்குல்ல, அந்த எண்களுக்கு என்ன எழுத்துன்றான்? DIARY. சி மை டைரி. ஆ. என் டைரியை பார். அடடே, பிரமாதமா கண்டுபிடிச்சிட்டீங்களே. அதாவது என் டைரி பார்னு எழுத்துல எழுதாம எண்கள்லயே எழுதிருக்காங்க. இன்னும் பாரு, இந்த ஸ்மால் 4 பிக் 20 என்ன அர்த்தம்? சட்டப்படி 420 மோசக்காரன். இது மோசக்காரங்க குறிக்காது. அதாவது சி மை டைரி, என் டைரி பா அப்படின்னு சொன்னவங்க இந்த மோசக்காரங்கிற வார்த்தையை எழுதும், அது இருக்காது. என் டைரி எங்க இருக்கோ அங்க பா. அதாவது இந்த டைரி எங்க இருக்கோ அதை குறிக்கிற நம்பர் தான் இது. நீங்க சொல்றது தப்பு. 420 மோசக்காரன் தான். ஆஹா, நான் சொல்ல தப்பா? ஆமா. இதை கண்டுபிடிச்ச யாரு? இதுக்கு விளக்கம் சொன்னது யாரு? அது பேசுங்க, ஒழுங்கு பேசாம. உங்களுக்கு தான் ஒண்ணும் தெரியாது, பேசாம இருங்க. எனக்கு ஒழுங்கு பேசுங்க. இப்ப கஷ்டப்பட நான் கண்டுபிடிக்கிறேன். எதுக்கு தகராறு? அப்பா கிட்ட கேட்போம் வாங்க. அப்பா அப்பா கிட்ட வாங்க. நான் தான் சொல்லுவேன். என்னங்க இது? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால சண்டை போட்டுக்கிறாங்க. பாருங்க, இது மிஸ்டர் சபாபதியோட சைட். இந்த பாருங்க, 19 5 5 13 25. என்ன இப்ப? அந்த நம்பருக்கு என்ன எழுத்து வருது பாருங்க. சி மை டைரி. ஓஹோ, இந்த நம்பருக்கு இதுதான் அர்த்தமா? நான் எத்தனை தடவை ஃபைல பார்த்திருக்கேன், எனக்கு புரியலையே. அப்போ சபாபதி சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த டைரியில தான் இருக்கணும். அப்ப அந்த டைரி எங்க? ஒருவேளை அது ரகு சார் வீட்டுல இருக்குமோ? இந்த பாருங்க, ஸ்மால் 4 பிக் 20 போட்டுக்கல. நான் என்ன சொல்றேன், அந்த டைரி இருக்கிற இடத்த இத குறிச்சிருக்காங்க நான் சொல்றேன். அது கிடையாது. 420 மோசக்காரன் அர்த்தம் சொல்றேன். எப்படி 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 நீங்க சொல்றதுதான் கரெக்ட். மோசக்காரனை பத்தி அவர் ஏன் இதுல எழுதணும்? இப்போ ஒத்துக்கிறியா? சும்மா உங்களுக்காக சொல்றேன். எப்படி சொல்றேன்? இருங்க இருங்க இருங்க. அதாவது ஸ்மால் 4 பிக் 20, சின்ன 4 பெரிய 20, சின்ன முள்ளு பெரிய முள்ளு. ஒருவேளை கடிகாரமா இருக்கும். கரெக்ட், கடிகாரமா தான் இருக்கும். சார், இப்ப ரகுஜாவுக்கு போய் அங்கே கடிகாரம் இருக்கான்னு பார்த்து அதுக்குள்ள டைரி இருந்தா தூக்கிட்டு வந்துடும். எப்படியா கொண்டாந்துடுறேன். இது நீ எங்க எனக்கு சொன்ன யாருக்கு? நான் தானே உங்க வாழ்க்கை துணைவி. அதுக்காக சரி சரி, நேரமாச்சு வரேங்கய்யா. குழப்பம் என்ன? அப்படியா? என்னது கமலோட வந்து இது நிக்குது? நம்மளா வந்தியா? மறுபடியும் நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துதான் ஆசை. அதனாலதான் என் மகளை உங்க மகன் ரகுவுக்கே கொடுக்கலான்னு தீர்மானம் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷங்க. அடப்பாவி, இவன் இங்க வந்தான்? ஒருவேளை டைரிக்காக இருக்குமோ? சபாபதி உயிரோட இருக்கும்போது அடிக்கடி சொல்லுவான், நம்ம 2 பேரும் சம்மந்தி ஆகணும்னு. அவனுக்கு ரொம்ப நல்ல மனசு. அதனாலதான் அவன் நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துட்டு வருது. அம்மா, நான் ஊருக்கு போய் நல்ல முகூர்த்த நாளா பார்த்து உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். டேய், உனக்கு நல்ல முகூர்த்தம் நான் பார்க்கேன்டா. அப்ப நான் வரட்டாமா? கொஞ்சம் இருங்க, காபி சாப்பிட்டு போலாம். சரி.
ஐயா தாராயம் அதுலதான் ரகசியம் இருக்கு. சின்ன நாடு பெரிய வீடு, அதாவது சின்ன முள்ள பெரிய முள்ள. 4:20 முள்ள எத்தி பேசிட்டான். ஐயோ பறிக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணுங்களேன். இந்தாங்க. அம்மா, நான் வந்த காரியம் திருப்தியா முடிஞ்சு. நான் வச்சுமாமா.